காங்கிரஸுக்கு அதிகரிக்கும் 3 எம்பிக்கள். தன்கரால் வெளிவந்த உண்மை. இன்றைக்கி தன்கர் ரிசைன் பண்ணாலும் பண்ணார், பல சர்ச்சைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை ஒரே விஷயத்தில் நானே முடிவு பண்ணி தான் என்னுடைய மருத்துவ காரணங்களுக்காக ரிசைன் பண்ணேன்னு ஒற்றை வரியில் வீடியோ கொடுத்துருக்கலாம், இல்லை மோடியை போய் பார்த்துருக்கலாம். ஆனால் அதை செய்ய தவிர்க்கிறார் தன்கர். அப்படிங்கும்போது அவருக்கு மேலே ஒரு அழுத்தம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து ஒரு வேளை தேர்தல் வந்தால், ஏன்னா தேர்தல் ஆணையம் ரொம்ப சுறுசுறுப்பாகிடுச்சு துணை ஜனாதிபதி தேர்தல் நடத்தணுன்ட்டு. அப்போ பிஜேபி எவ்வளோ ஓட்டு வாங்கும், ஒருவேளை பொது வேட்பாளர் இடத்துல காங்கிரஸ் எவ்வளோ ஓட்டு வாங்கும்னு அப்படியே ஆராய்ஞ்சு பார்த்தா ஒரு புதிய உண்மை தெரியுது. ஏற்கனவே பழைய உண்மை தான், மக்கள் மறந்துட்டாங்க. என்ன உண்மை? காஷ்மீரில் இன்றைக்கி கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாம் சேர்த்து, உமர் அப்துல்லா, காங்கிரஸ் எல்லாம் சேர்த்து, சுயேட்சைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 50 பேருடைய ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு இருக்குது. ஆனால் கடந்த 3 வருடங்களாக அதுக்கு தேர்தலே நடத்தாமலே இன்றைக்கி தேர்தல் ஆணையம் இருக்குது. ஏன்னா 50 எம்எல்ஏக்களை வச்சுருந்தா 3 எம்பி கிடச்சிரும். பிஜேபிக்கு 28 எம்பி தான், எம்எல்ஏ தான் இருக்காங்க, அதுக்கு 1 தான் கிடைக்கும். பிஜேபியோட எண்ணம் என்ன? இன்னொரு 5 எம்எல்ஏ இருந்தால் 2 சீட்டு கிடைக்கும். அந்த 5 எம்எல்ஏ எப்படிங்க கிடைக்கும்? உமர் அப்துல்லாட்ட விலைக்கு வாங்குவாங்களான்னு கேட்டால், நியமன எம்எல்ஏக்களை நியமிக்க வேண்டியது ஆளுநர். அப்படி நியமிக்கலான்னு பார்த்தா கோர்ட்டு தடை பண்ணிடுச்சு. அதனால் அந்த தேர்தலை இன்னும் நடத்த விடாமல் தடுக்கிறது. அப்போது ஒரு மாநிலத்துக்கு ராஜ்யசபா பிரதிநிதிகள் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி காஷ்மீர் புறந்தள்ளப்படுகிறது. இந்த உண்மை வெளிவந்திருக்கிறது. இது இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகுது. எப்படி இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஒரு 3 கெயின் கிடைக்க போகுது.